எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வக்கீல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ட்ரெயினில் போயிட்டுருக்கிறாரு ஒரு கேஸ் விஷயமா. அப்படி போகும்போது அந்த ட்ரெயின் அவங்க இருக்க அந்த இதில் யாரும் இல்லை. எதிர்த்தாப்பில் மட்டும் ஒரு அம்மா வந்து உட்காடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்காந்தோடனே இவருக்கும் கொஞ்சம் ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, அந்த அம்மா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த அம்மாவுக்கு இவரை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, எந்திரிச்சு வக்கீல் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவருக்கு என்னடா பண்ணுறதுனே தெரில. என்னடா இந்த அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துக்குச்சு அப்படிங்கும்போதே இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, முதல்ல உன் கழுத்தில் இருக்கிற அந்த செயினை கழட்டு, வாட்சை கழட்டு, பர்ஸை எடு, ஏடிஎம் கார்டை எடு, எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே இவர் வக்கீல் இல்லையா, இவர் என்ன தெரியுமா பண்ணார், டக்குன்னு யோசித்து, எனக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது அப்படின்னு ஜாடை காட்டுறாரு. அதனால நீ என்ன சொல்கிறியோ அதை எனக்கு பேப்பரில் எழுதி காட்டுன்னு சொல்லி பேப்பரையும் பேனாவையும் எடுத்து தர்றாரு. பேப்பரையும் பேனாவையும் வாங்கினோன்னே அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அது என்ன சொன்னிச்சோ, உன் கையில் இருக்கிற மோதிரம், வாட்சு, பர்ஸு எல்லாத்தையும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அவ்வளோதான், நான் வந்து என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டேன்னு சொல்லி என் துணியை கிழிச்சிக்கிட்டு நான் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுது. வக்கீல் என்ன பண்ணார், கொண்டாந்து வாங்கி படித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, இப்போ வாடி மாவளே உன்னோட வேலையை நீ காட்டு அப்படின்னோடனே அந்த அம்மா பயந்துக்கிட்டு ஓடுனது தான். அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பிரச்சனைலாம் வரும். அந்த அந்த சமயத்தில் நம்மளுடைய கொஞ்சம் நிதானமாக நம்ம அதை யோசித்து அந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் ஈஸி தான். அதனால் சும்மா பிரச்சனை வந்துருச்சு அது இது நான் என்னடா பண்ண போகிறேன், எப்படி இதை சமாளிக்க, பயப்படாதீங்க. வக்கீல் எப்படி கரெக்டாக அதே சமயத்தில் எடுத்து அடித்து நொறுக்குனார் பார்த்தீங்களா, அது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா 1 செகண்டு யோசித்து நிதானத்துக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிச்சு நீங்கள் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.